பெருமாள் வணக்கம். பெருமாள் வணக்கம். நம்ம ஊரு தேர்தல் நிக்கிறேன். கிணத்து சின்னம். விசாலாச்சி, விசாலாச்சி, ஒரு நிமிஷம். எதுக்கு உள்ள போறாரு? எனக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக சம்சாரத்துக்கு. என்னாச்சு? சம்சாரம் இல்ல? விளக்கு எடுக்கத்தான் கூப்பிட்டேன், நானே எடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம வேட்பாளர் சாம்பு இருக்காருல்ல, அவர் இது குத்துவிளக்கு சின்னம், குத்துவிளக்கு கொடுத்துட்டாரு. உங்களுது கிணறு சின்னம். கிணத்தை எப்படி வீட்டுக்கு முன்னால வெட்டி தரீங்களா இல்ல பின்னால வெட்டி தரீங்களா? நான் ஆளை ஏற்பாடு செஞ்சுட்டு வெட்ட ஆரம்பிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். அப்ப நீ வந்து படுத்துக்க. எங்க விட்டுறீங்க? சுடுகாட்டுல தான். வாங்கண்ணே. இந்த வீட்டுல 4 ஓட்டு இருக்கண்ணே. ஓ, பெரிய குண்டு. இந்த வீட்டுல 2மே இருக்கு. அநேகமா இந்த வீட்டுக்காரன் வீட்டுக்கு முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமுமே கிணறு வெட்டி கொடுக்க சொல்லுவான்னு நினைக்கிறேன். போலாமா? வேற வழி வா. பாத்து போடுங்க. மேல பாரு. சின்னத்தை மாத்தி போடுறல. பாத்து பாத்து ஓட்டு போடுங்க. எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்குது. சத்தியமா 4 ஓட்டு உனக்கு தான். ஏன் பாண்டி, அவங்க தான் சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, சந்தோஷப்படாம ஏன் முகம் வாட்டமா இருக்கு? இல்ல, குத்துவிளக்கு கொடுத்தவங்களுக்கும் சத்தியம்னு சொல்றீங்க, குடம் கொடுத்தவங்களுக்கும் சத்தியம்னு சொல்றீங்க, இப்ப எனக்கும் சத்தியம்னு சொல்றீங்க. இவ்வளவு பேருக்கும் சத்தியம்னு சொல்லிட்டு நாளைக்கு யாரு கொடுத்த வார்த்தையை காப்பாத்த போறீங்க? நியாயமான கேள்விதான். குடம் வாங்கினா குத்துவிளக்காரங்களுக்கு சங்கடம், குத்துவிளக்கு வாங்கினா குடங்காரங்களுக்கு சங்கடம். எதுக்கு ஊர் பொல்லாப்புன்னு யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். ஆனா உள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடிதான் ஓட்டு போடுவோம். அது சரிதான். ஆனா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு மாத்தி ஓட்டு போட்டோம்னா சாமி குத்தம் ஆயிராது? என்ன பாண்டி குழந்தைத்தனமா பேசுற? தேர்தல் நேரத்துல அதையும் இதையும் லஞ்சமா கொடுத்து ஓட்டு கேக்குறாங்களே, அவங்களெல்லாம் விட்டு வைக்கிற சாமி எங்களை மட்டும் கேள்வி கேட்குமா என்ன? ஓட்டு கேட்கறவனுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா ஓட்டு போடுற எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதுதான் சாமி கணக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஜெயிச்சிட்டு இருக்குது. அரிசியோடையே செய்யாத நீ எல்லாம் அரசியலுக்கு வந்து எப்படி சமாளிக்க போறியோ? சரி சரி, நிக்க வச்சுட்டோம், ஓட்டு போடுறோம். போ போ. அரசியல்ல இவ்வளவு வயசான இவங்களுக்கு இருக்கிற ஒரு தெளிவு நமக்கு இல்லாம போச்சே. நமக்கு இல்ல, உனக்கு. அண்ணே, என் கூட கொஞ்சம் வா. இருமா, தேர்தல்ல ஓட்டு கேட்கற நேரத்துல வந்து எங்க கூப்பிடுற? இதையா தயிர் சாதம்? உன்கிட்ட தான் கேக்குறேன், இதுவா தயிர் சாதம்? ஆமாமா, இது சாராயம் தான். அதுக்கு என்ன பண்ணுங்கற? இப்பவே மரியாதையா இந்த இடத்தை காலி பண்றீங்க. இந்தாமா, பொம்பளைன்றனால எங்க ஐயா பொறுமையா இருக்கிறாரு. இல்ல, நடக்கிறதே வேற. அதேதான் நானும் சொல்றேன். ஆம்பளைங்க நடு வீதியில அசிங்கப்படுறாதீங்க. பேசாம இருமா. நிறுத்துங்கம்மா. அட நிறுத்துங்கம்மா. ஏமா, இவ்வளவு நேரம் அங்க என் கூட ரகல பண்ணிட்டு இருந்த, இப்ப இங்க வந்துட்டியா? ஆமா, பெரிய வீராங்கனை மாதிரி பேசுறிய. முதல்ல கியூல நிக்கிறது யாருன்னு பாருங்க. வாங்காம போக கூடாது. பாத்தீல, நாங்க குடுக்கறத வாங்கறதுக்கு ஊரே இப்படி அலமோதிட்டு இருக்கு. நீ எங்களை வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்க? இத பாரியா, நம்ம போயிடலாம். ஆத்துலயும் குளத்துலயும் இருக்கிற மீனுங்க எப்ப என்ன கிடைக்குமோன்னு சதா பசியோட அலமோதிட்டு தான் இருக்கும். ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் தூண்டில இறைய வச்சு வீசும்போது நம்மளை இரையாக்குறதுக்காகத்தான் இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா எந்த மீனாவது வாய் வைக்குமா? அரசியல்ல 2 டைப்பான ஆளுங்க தான் இருக்காங்க. ஒன்னு அடியாட்களை வச்சு அரசியல் பண்றவன், 2வது அடியாளா இருந்து அப்புறமா அரசியல்வாதியா ஆகுறவன். இவரு முதல் ரகம், நான் 2வது ரகம். சட்டப்படி போறதா போலீஸுக்கு போங்க, இல்ல சண்டை தான்னா இடமும் நேரமும் சொல்ல நான் ரெடி. நானும் ரெடி. யோ, நம்ம ஆளுங்க வர சொல்லுங்க. அண்ணே, நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கண்ணே. குத்துவிளக்கு போட்டுருக்கமா? அவசரத்துல போடுங்கம்மா, வந்துடாதீங்க. சீனா பாண்டி. சீனா பாண்டி இல்லைங்க, சின்ன பாண்டி. விடுங்க, அதுக்கு அதே பழகி போச்சு. வா. பெரிய பாண்டி, கிணத்து சின்னம். நீ எதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்க? சீட்டு வாங்க வேண்டாமா? இல்ல, நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட போறோம். அப்ப ஒரு சீட்டு மிச்சமாகும் இல்ல? நல்லா மிச்சமாகுமியா, செல்லாம போயிடும். போய் சீட்டு எடுத்துட்டு போ. தனித்தனியா தான் போடணும். நல்ல ஊரிய மஞ்சமாக்கான்னு
ஊர் ஜனங்களுக்கு உன்னோட இந்த நல்ல மனசு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அவங்க ஓட்ட உனக்கு இல்லாம வேற யாருக்குன்னே போட போறாங்க. இல்ல பங்காளி, எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா கரெக்டா என் பேரை பார்த்து கரெக்டா என் சின்னத்துல குத்தி அதை கரெக்டா மடிச்சு கரெக்டா பொட்டிக்குள்ள போடணுமே, அதுலதான் கோளாறு வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அண்ணே, நம்ம ஊருக்கு வேணா மஞ்சமாக்கான் ஊர்னு பேர் இருக்கலாமே தவிர நம்ம ஊர் ஜனங்களை மட்டும் நீ அந்த அளவுக்கு ஒரு இடம் எதுக்கு? நம்ம ஊர் நாட்டாமே வராரு கேட்டலாமே. நாட்டாமே வாங்குங்க. என்ன சின்ன பாண்டி, ஓட்டு நம்ம பங்காளிக்கு தானே போட்டீங்க? பின்ன கேளு. முதல் ஓட்டை இவருக்கு தானே போட்டேன். ஆமாப்பா, காக்கா கட்சிக்கார 100 ரூபா பொறுமானம் உள்ள மாலைய போட்டா பாவப்பட்டு 2வது ஓட்டும் போட்டேன். மீதிய சொல்லலையே. மீதி வேலையா? ஆமா, நேத்து அந்த கூக்கு கட்சிக்காரன் இவரு காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டான். போனா போது ஒரு ஓட்டு போடுன்னு சொன்னேன், 3வது ஓட்டையும் அவனுக்கு போட்டான். அப்ப நாங்க புறப்படுறோமுங்க. பங்காளி, அமெரிக்கா பங்கு சந்தையில ஒபாமா புதுசா ஏதோ மாற்றம் கொண்டு வந்தான்னு சொன்னீங்க, அது என்னன்னு கொஞ்சம் அவுத்து விடு. ஷேர் மார்க்கெட்ல மஞ்சமாக்கான் தான், மஞ்சமாக்கான் ஊரே தான். ஐயா வணக்கம். உங்களுக்கும் வணக்கம் ஐயா. மறக்காம அந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்டை எனக்கே கொடுக்கணும். என்ன பாலம் கான்ட்ராக்ட்னு முதல்ல நீ யாரு கோட்டு போட்ட அதை சொல்லு. பங்காளிக்கு தானே. இதுல ரொம்ப இருக்கு. ஏன்னா அவரை தவிர வேற யாருக்கு ஓட்டு போடுவேன்? சத்தியம் பண்ணி சொல்லு. திருச்செந்தூர் முருகன் சத்தியமா? அவரெல்லாம் வேண்டாம், கை அடிச்சு சத்தியம் சொல்லு. அட ஒக்க மக்கா, நீ இப்படி சந்தேகப்படுவது தெரிஞ்சுதா? அந்த ஓட்டிச்சிட்ட கையில கொண்டு பாரு. நல்லா இருக்கா? அண்ணே, கிணத்துல தான் குத்தி இருக்கேன். இல்ல, கிணத்துல தான் தள்ளிட்டான் பாரு. கான்ட்ராக்ட் உடக்கே தான், போயிட்டு வா. ரொம்ப நன்றி ஐயா. பத்திரமா வச்சுக்க, தேவைப்படும். தேவைப்படும். இது என்ன தேவைப்படும்? இதுக்கு மூளையை பிரயோகப்படுத்தணும். உனக்கு இல்ல, வா. வணக்கம் சார். வணக்கம். நீங்க தானே சார் தேர்தல் அதிகாரி? என்ன பார்த்தா பியூன் மாதிரியா தெரியுது? விஷயத்தை சொல்லியா சார்? எங்க ஊர் ஆள் ஒருத்தர் ஒரு சின்ன முட்டாள்தனம் பண்ணிட்டார். உங்க ஊர்ல முட்டாள்தனம் பண்ணாதவன் எவனாவது இருந்தா அவனை பத்தி சொல்லு. இல்ல சார், நான் என்ன சொல்ல வர்றேன்னா, யோ என்னையா இது? ஓட்டு போட்ட சீட்டை நீ கையில வச்சுட்டு வேற எவனோ ஒருத்த முட்டாள்தனம் பண்ணிட்டாங்கற சார். எங்க ஊர் கொத்தனார் ஒருத்தர் என் மேல ரொம்ப பிரியமானவர். பாருங்க, எனக்கு தான் கிணத்து சின்னத்துல ஓட்டு போட்டிருக்காரு. ஆனா நான் நம்பணுங்கிறதுக்காக அதை பாக்கெட்ல போட்டு என்கிட்ட காட்டுறதுக்காக வெளியே எடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன். எப்படி? கொத்தனாரு எனக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை யதார்த்தமா உங்ககிட்ட சொல்லி நீங்க நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்க கையாலேயே இதை உள்ள போட்டுடலான்னு வந்தேன். நீ இத உள்ள போடலான்னு ஐடியா பண்ணிட்டு வரல, என்ன உள்ள போடலான்னு ஐடியா பண்ணிருக்க. வணக்கம். சிறப்பு செய்தி. மஞ்சமாக்கானூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளராக நின்ற பெரிய பாண்டி காக்கா கூ என்ற இரு பெரும் கட்சிகளுக்கும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளார். அதாவது அந்த இரு பெரும் கட்சிகளின் வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்து தமிழகத்திலேயே அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ளார் பெரிய இனி நேரே மெட்ராஸுக்கு போய் கஜானாவை திறந்து அவளை படுத்தி அழிய வேண்டியதான். சரி, எல்லாத்துக்கும் நாங்க போயிட்டு வர்றோம். நில்லுங்க. யாரு? ஓ, நாட்டாமையா? யோ, நீ பாதி ஊர்வலத்துல தூங்கிட்டு வந்த, இப்பதான் முடிச்சியா? சும்மா கிண்டல் பண்ணாதயா. காசு எடுத்துருவான்னா காசை கையில எடுத்து வர முடியும். இந்த பா 2 யூரியா பை எடுத்து வந்திருக்கேன். யாருக்காவது இந்த யோசனை வந்ததா? இந்தாங்க. சரிங்க. வர்றேன், எல்லாத்துக்கும் வர்றேன். ஐயோ, எல்லாருக்கும் ஒரு விஷயம் மறந்துடுச்சே. என்னது? நெத்தியில வீர திலகமிட்டு வழி அனுப்பணும்ல. ஏயா,
வீரத்துல கட்டு வழி அனுப்புறதுக்கு அவங்க போர்க்களத்துக்கு போறாங்க. ஏய் அவன் சொல்லு உண்மைதானே? ஏன் போர்க்களமும் சட்டசபையும் ஒண்ணுதானே? என்ன அங்க கத்தியும் கேடையும் கிடையாது. ஆனா மைக்கும் டேபிள் சேரியும் ஆயுதமா வச்சுக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு ஏட்டி அவுத்துட்டு ஒரு ஓட்டம் அதான் டிவியில பார்க்கவேன். போர்க்களத்துல 2 பேரும் சிக்கி அடிக்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சுயேட்சை வேட்பாளர் பெரிய பாண்டியின் ஆதரவு இருந்தால் மட்டுமே எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையில் காக்காக கட்சியில் துணை முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டு தனது ஆதரவை கவர்னரிடம் பரிந்துரைத்துள்ளார். மாண்புமிகு முதல்வர் வருகிறார். சரி சரி அப்புறம் வரேன். வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. சார் நீங்க அங்க உட்காருங்க. நான் இங்க உட்காரணும். எதுக்கு? நான் துணை முதல்வர் முதல்வர் பக்கத்துல தானே உட்காரணும். அங்க போய் ஓரமா மூலையில எங்கேயாவது உட்காரு போ. அவரை யாருன்னு நினைச்ச? மாமரக்கணி. சாரோட கையில இருக்கிற மோதிரம் சைஸ் பாத்தீங்களா? அது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அது எத்தனை பேர் புக்க பதமாதருக்கு தெரியுமா? என்கிட்ட 50-60 எம்எல்ஏ இருக்காங்க. நீ ஒத்தாளா இருந்துகிட்டு நீ துணை முதல்வர். மாண்புமிகு சபாநாயகர் வருகிறார். வணக்கம். நீங்க ஏன் நிக்கிறீங்க? நான் துணை முதல்வருங்க. முதல்வருக்கு பக்கத்துல எனக்கு இடம் கொடுக்காம இந்த ஆள் தகராறு பண்ணிட்டு இருக்காரு. எங்க அவருக்கு இடம் கொடுங்க. இது உள்கட்சி பிரச்சனை. நான் சபாநாயகர். சபை மரபுன்னு ஒண்ணு இருக்கு. அதை கடைபிடிங்க. எந்திரிங்க. போங்க. அஜய் தள்ளு. இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உரையாற்றுவார்கள். நன்றி. அவையோர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலையாய பிரச்சனை என்னன்னா, எங்க மஞ்சமாகான் ஊருக்கு ஒரு பாலம் இல்லாதது. அதனால உடனடியா பாலம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். உட்காரியா? ஏன்? ஒரு தொகுதி மட்டும் தமிழ்நாடு இல்ல, புரிஞ்சுக்கோ. இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டிலேயே ஒரு தொகுதி மட்டும்தான் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கு. அதனாலதான் எங்க ஊர் ஜனங்க ஏகப்பட்ட ஓட்டு போட்டு எங்க ஊருக்கு பாலம் கட்டுறதுக்காக என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பாலம் இல்ல, ஒரு டிச்சு கூட கட்ட விட மாட்டேன். ஆமா. எனக்கு உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் முதல்வர்கிட்ட பேசிக்கிறேன். என்னையா நீங்க வேட்டியெல்லாம் உருவுறீங்க? அடுத்தது ஜட்டி தான். ஜட்டியா? ஏங்க முதல்வரே, என்னங்க நீங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவன் ஏன் கட்சிக்காரன்? பங்காளி, நேத்து நம்ம சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருந்தாரு இந்த ஆளு. இப்ப இதே ஆளு இவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு. முதல்ல போய் அந்த ஆளு இந்த ஆளு மரியாதை இல்லாம பேசுற. உடம்புல ஒரு எலும்பு கூட இருக்காது. எலும்பு இருக்காதா? என்ன இழுச்சு வாய நினைச்சா வாயா ஒத்தை கொத்த பாத்துறோம். நீயா நான் அப்படி வாங்குற ஒரே அமைதி. என்னடா எத்தனை பேர் வந்தாலும் பாத்துக்கலாம். பட்டி காட்டு அவ்வளவு சாதாரணமா போயா? ஏது கண்ணை இவங்க கூட எல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இந்தாங்க கஜானா எங்க இருக்குன்னு கேட்டு காசு அள்ளிட்டு வாங்க. சபாநாயகரையா, இந்த காசு இருக்கிற கஜானா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் காசு எடுத்துட்டு எங்க ஊருக்கே போறேன். கஜானாவா? சபாநாயகரையா, முதல்ல அவனையும் இவனையும் வெளியே தூக்கி குண்டு கட்டா வீச சொல்லுங்க. யோ நிறுத்துங்கயா. உங்களுக்கு காரியம் ஆகணும்னு நேத்து அவரு காலில் விழுந்தீங்க. இன்னைக்கு அவங்க ஊருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அவர் காலை வாரினாலும் பரவாயில்ல. ஆனா அவர் கழுத்தை நெரிக்க பாக்குறீங்களா? அவரை ஒத்த ஆளுன்னு நினைக்காதீங்க. எங்க ஒட்டு மொத்த ஆதரவும் அவருக்கு இருக்கு. அவரு மேல ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட உங்க எல்லாரையும் துவம்சம் பண்ணிடுவேன். துவம்சம். அண்ணே, அந்த ஆளுக்கு நம்ம எவ்வளவு ஆதரவு கொடுத்தோம். ஆனா எப்படி தப்பா பேசுறான் பாருங்க. ஆனா இந்த ஆளுக்கு நம்ம ஆதரவே கொடுக்கல. ஆனா நமக்காக எப்படி துடிக்கலாம் பாருங்க அண்ணே. கரெக்ட். இனிமே உங்களுக்கு ஆதரவு கிடையாது. இத பாருங்க, உங்களுக்கு கொடுத்த ஆதரவு வாபஸ். இனிமே என் ஆதரவு உங்களுக்கு தான். நீங்க ஆட்சி அமைங்க. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியான சமாச்சாரம் கிடையாது. முதல்ல கவர்னர் கிட்ட போய் அதிகாரப்பூர்வமா அவர் முன்னாடி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் ஆட்சி அமைக்க முடியும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஏப்பா, நீ உலகம் புரியாத ஆளா இருக்கியப்பா. இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஒரு புது உலகத்தை நான் காட்டுறேன். அப்படியா? ஏய் யூரியா பாய், நீயும் வா. நானுமா? ஆமா, பூவோட சேர்த்து நாரையும் மணக்க வச்சிடறோம்.